தூதி ருக்மிணி கிட்ட சொன்ன அந்த ராஜாக்களோட லிஸ்ட்டில் கடைசியாக வரார் துவாரகாதீசன். துவாரகையின் ராஜா கிருஷ்ணர் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னதும் ருக்மிணிக்கு சந்தோஷம். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், எனக்கு இவர் தான் எனக்கு கணவனாக வரணும் அப்படின்னு சொல்லி ருக்மிணி சொன்னதும் கிருஷ்ணர் ருக்மிணியை அழைச்சிட்டு துவாரகைக்கு போகிறார். அங்கே சம்பிரதாயமாக எப்படி விவாகம் நடக்கணுமோ அதுபடி ருக்மிணிக்கும் கிருஷ்ணருக்கும் இப்போது விவாகம் நடக்க போகிறது. திருமாங்கலை தாரணையில் அப்படி இல்லை, இது இல்லைனாலும் நம்ம மனசார நம்ம கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் இப்போ விவாகம்னு நினச்சோன்னா நம்மளும் பூசலாற மாதிரி நம்மளும் மனசார பகவானுக்கு கல்யாணம் பண்ணின ஒரு திருப்தி நமக்கும் இருக்கும். அதனால் அடுத்ததாக ருக்மிணி கல்யாணம் ஆன ஒரு கீர்த்தனை. இந்த கீர்த்தனையில் திவ்ய கனகமணி மங்கள சூத்திரம் அப்படிங்கிற இடத்துல நாராயண தீர்த்தர் ருக்மிணி கழுத்தில் கிருஷ்ணர் மங்கள சூத்திரம் கட்டினதாக அவர் வர்ணித்து பாடியிருக்கார். அப்போ நம்மளும் கரெக்டாக திவ்ய கனகமணி மங்கள சூத்திரம்னு வரைச்ச நம்ம மனசில் இருக்கிற ருக்மிணிக்கும் கிருஷ்ணருக்கும் நம்ம விவாகம் பண்ணி வைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கீர்த்தனை. அவலோகய வைஷ்மீ வதன் அவலோகய வைஷ்மீ வதன் புவன சுந்தரமிஹ பூஷசினம் புவன சுந்தரமிஹ பூஷசினம் அவலோகய வைஷ்மீ வதனம் கிருஷ்ண அவலோகய வைஷ்மீ வதனம் கிருஷ்ண நவநீத பிரிய வரவதனம் வைஷ்மீ நவநீத பிரிய வரவதனம் வைஷ்மீ பவதாரகம் அதிசோபனம் பவதாரகம் அதிசோபனம் கல்யாணம் தவ பவது சதா கல்யாணம் தவ பவது சதா கனகாம்பர கனகாம்பரோ ரோகிணி கனகாம்பர கனகாம்பரோ ரோகிணி அவலோகய வைஷ்ணீ வதனம் சங்கல்பம் குரு கம்சரிபோஜய சங்கல்பம் குரு கம்சரிபோஜய சத்யம் பிரதி தர்மாச்சரணம் சத்யம் பிரதி தர்மாச்சரணம் பங்கேருஹ நயனம் அமர நரபதி பங்கேருஹ நயனம் அமர நரபதி பரீக்ஷதி வைஷ்ண்யாசஹ கிருஷ்ண பரீக்ஷதி வைஷ்ண்யாசஹ கிருஷ்ண அவலோகய வைஷ்ணீ வதனம் கிருஷ்ண அவலோகய வைஷ்ணீ भूमभ्यं परिसंवृज्य भूमभ्यं भूषय भैष्मी वदनमिह भूषय भैष्मी वदनमिह कामं युग विनिहित कनकाभुभिः कामं युग विनिहित कनकाभुभिः स्नपय हरे भैष्मी मधुना स्नपय हरे भैष्मी मधुना अवलोकय भैष्मी वदनं नव्यसुन्दर परिधाने नानक नव्यसुन्दर परिधाने नानक देवी मधुना छायतपो देवी मधुना छाय
करे तव सुखता